அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் நம் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய விஷயம். லைலத்துல் கத்ர் என்பது சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் எத்தனாம் தேதியை முடிவு செய்கிறாங்க? ரமலான் மாதத்தில் 27ஆம் தேதி இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. லைலத்துல் கத்ர் என்றால் ஒரு மகத்துவமான புனிதமான இரவு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 97வது அத்தியாயத்தில் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர்ல தான் இறக்கினோம். வமா அதுராகமா லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று நபி உங்களுக்கு எது அறிவித்தது? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அதிலே இறங்குவார்கள். வர் ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். ஃபீஹா, அதிலே இறங்குவார்கள். பி இத்னி ரப்பிஹிம், இறைவனுடைய கட்டளைகளை கொண்டு இறங்குவார்கள். மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குவார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுப வைகரை கிழக்கு வானம் வெளுக்கும் நேரை உதயமாகும் வரைக்கும் சலாம் அமைதி பரவும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 97வது அத்தியாயத்தில் 1 முதல் 5வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ லைலத்துல் கத்ர் இரவு மகத்துவமான ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த இரவு எங்க இருக்குது? ரமலான் மாதத்தில் இருக்குது. அந்த ரமலான் மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டுவதற்காக. அதிலே உங்களில் யார் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்கிறார். இந்த லைலத்துல் கத்ர் என்பது ரமலான் மாதத்தில் இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் எப்ப லைலத்துல் கத்ர் வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஸ்ரில் அவாஹிரி மின் ரமலான, ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2017வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ லைலத்துல் கத்ர் என்றது ரமலானில் கடைசி 10ல் தேடிக்கோங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதை 27 என்று யார் முடிவு செஞ்சா? அல்லாஹ் முடிவு சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? எல்லா மக்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக தீர்மானித்து 27 தான் லைலத்துல் கத்ர் இரவென்று நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ள சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றைப்படையிலையும் தேடுவோம், ஆனால் 27 தான் அது கன்ஃபார்ம் ஆனது என்று சொல்லி அதுக்கு பல வியாக்கியானங்கள். லைலத்துல் கத்ர் என்பதில் 9 எழுத்துக்கள் இருக்கின்றன. அது குர்ஆன்ல 3, அந்த சூறால 3 இடத்துல வருது. எனவே 3 × 9 27 என்று சொல்லி சில பேர் நியூமராலஜி எண் சாஸ்திரத்தை வைத்து லைலத்துல் கத்ரை தீர்மானிக்கிறாங்க. ஒரு சிலர் பல மகான்கள், ஞானிகள், பல அறிஞர்கள் தஸவ்வூஃப்ல இருந்து இந்த லைலத்துல் கத்ர் 27ல கண்டுபிடித்ததாக இட்டுக்கட்டி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதது இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்றது எப்போ என்று நமக்கு அறிவிச்சாங்களா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1158வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபித்தோழர்கள் வகானு யஸாலூன யகுஸ்ஸூன அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருயா அன்னஹா ஃபில் லைலத்தி ஸாபியத்தி மினல் அஸ்ரில் அவாஹிரி, நபித்தோழர்கள் லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு தான் என்று கனவு கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க. எல்லா நபித்தோழர்கள் போல கனவு காண்றாங்க. வக்காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்கள் எல்லாம் கனவு கண்டு சொல்லியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அரா ருயாக்கும் கது தவாதஅத் ஃபில் அஸ்ரில் அவாஹிரி, நானும் உங்களை போன்று கடைசி 10ல் லைலத்துல் கத்ர கனவு கண்டேன். ஃபமன் கான முத்தஹர்ரிஹா ஃபல்யதஹர்ரஹா மினல் அஸ்ரில் அவாஹிரி, ஆனால் உங்களில் யாராவது லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால் அவர் கடைசி 10ல் முயற்சி செய்யட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். நபித்தோழர்கள் 27 என்ற கனவு காண்றாங்க, ரசூலும் அது போலவே கனவு காண்றாங்க. ஆனால் தீர்வு என்ன? 27 என்று கனவு கண்டதனால அதுதான் இரவா? இல்லை, நீங்கள் கடைசி 10ல் முயற்சி செய்யுங்கன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தீர்ப்பு கடைசி 10ல் ஒற்றைப்படையான நாட்களில் அதை அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி 27 தான் என்று உறுதிப்படுத்தி சொல்லுவோம்? 27 என்று சொல்ல முடியாது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 49, 2023, 6049வது
ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. இன்னி ஹரஜ்து லி உஹ்பிரகும் பி லைலத்தில் கத்ரி, நான் லைலத்துல் கத்ர் எதுவென்பதை அறிவிப்பதற்காக உங்களிடம் வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலானுன், ஆனால் இன்னார் இன்னார் அந்த இடத்திலே இரண்டு மனிதர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், எனக்கு அந்த நினைவு லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி உயர்த்தப்பட்டு விட்டது. வ அஸா அன் யகூன கைரன் லக்கும், அதன் மூலம் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு நன்மையை உங்களுக்கு நாடி இருக்கக்கூடும். அல்தமிசுஹா ஃபிஸ் சப்இ வத் திஸ்இ வல் ஹம்சி, எனவே நீங்கள் அதை 25லும் 27லும் 29லும் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே 49வது 2023 6049 ஆகிய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? 27 என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கனவு கண்டு ரசூலாம் அந்த கனவு கண்டதாக ஒரு அறிவிப்புல வருது. அதனால் நாங்கள் சஹாபாக்கள் எல்லாம் கனவு கண்டாங்க, எனவே 27 என்று முடிவு செய்வதாக இருந்தா, லைலத்துல் கத்ர் சம்பந்தமா மக்களுக்கு அறிவிப்பதற்காக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி அல்லாஹ்வினால் உயர்த்தப்பட்டு விட்டது என்றதை சொல்லிட்டு 27ல தேடுங்க 29ல தேடுங்க சொன்னார்களா இல்லையா? அப்ப எப்படி 27 என்று மட்டும் நாங்கள் அதை முடிவு செய்யலாம்? முடிவு செய்ய முடியாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்வதற்காக இன்ன திகதி, சில அறிவிப்புகளில் 23ல கண்டதா வருது, சில அறிவிப்புகளில் 21 வருது. அப்ப கடைசி ஒற்றைப்படையான நாட்களாகிய 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் லைலத்துல் கத்ர் வரலாம். அதனை அடைந்து கொள்வதாக இருந்தால் அந்த நாட்கள் அனைத்தையும் நாம் பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே 2026வது செய்தியில, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதகிஃபுல் அஸ்ரல் அவாஹிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களிலும் மின் ரமலானில் கடைசி 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஹத்தா தவஃபா உல்லா, அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்யும் வரைக்கும். சும்மா தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அப்ப இந்த இஅ்திகாஃப் 10 நாள்லையும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு நாள்ல லைலத்துல் கத்ர் அடைஞ்சிரணும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரே 10 நாட்களையும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போன்று சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 2041வது செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபீ குல்லி ரமலானின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரமலானிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். வைதா ஸல்லல் அதாத தஹல மகானஹுல்லதி இஅ்தகஃப ஃபீஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுததும் காலை தொழுகை தொழுததும் இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துக்கு சென்று விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல் ஆரம்ப நாளில் சுபஹ்லே என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு போயிடுவாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எதுக்கு இது செய்கிறாங்க? லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய பிரகாரம் கடைசி 10ல் ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு முயற்சி செய்யணுமே தவிர, இன்று நடைமுறையில் பள்ளிவாசல்களில் 27ஆம் இரவு புனித லைலத்துல் கத்ர் இரவு என்றே உறுதிப்படுத்தி அவர்கள் அறிவிப்பு பலகைகளில் அறிவிப்பு செய்வார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்காக வேண்டி லைலத்துல் கத்ர் இரவுட முபாரக் என்று சொல்லி நிறைய வாழ்த்து செய்திகள் எல்லாம் அனுப்புவாங்க. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அப்பட்டமாக எதிராக நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ரசூல் ஒரு திகதியை முடிவு செய்யாத போது அதை நாங்கள் முடிவு செய்வோம், நம்முடைய உலமாக்கள் முடிவு செய்வார்கள், இமாம்கள் முடிவு செய்வார்கள், மார்க்கறிஞர்கள் முடிவு செய்வார்கள், உலமா சபை முடிவு செய்யும் என்று யாராவது ஒருவர் சொல்வாரேயானால் அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு படி மேலே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்ற அர்த்தம். அவர்கள் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா இவர்கள் திருந்தாவிட்டால் மறுமையிலே கடுமையான தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். கடைசி 10 நாளையும் லைலத்துல் கத்ருக்கான இரவுகளாக இருக்கலாம் என்று அறிவிப்பு செய்யுங்கள். ஒற்றைப்படையான நாட்களில் தேட சொல்லுங்க. இதை தாண்டி நீங்களா ஒரு தேதியை முடிவு செஞ்சீங்கண்டா அது குர்ஆன் சுன்னாக்கு அப்பட்டமாக மாற்றம் செய்வதாக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே லைலத்துல் கத்ர் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 5 நாட்கள் கடைசி 10ல் ஒற்றைப்படையான 5 நாட்களிலும் அதை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி நாங்கள் அந்த லைலத்துல் கத்ரில் இபாதத் செய்வதாக இருந்தாலும் பிரத்யேகமாக தஸ்பீஹ் தொழுகை என்றும்
இருட்டு லைட் எல்லாத்தையும் இருட்டாக்கி ஆஃப் பண்ணி தௌபா என்ற பேரில் ஒரு தனி கூட்டு தௌபா உண்டும், அது தஸ்பீ தொழுகை என்றும், திரும்ப வந்து விசேடமான உரைகள் என்ற பேரில் அந்த நாளுக்கு மட்டும் பிரத்யேகமாக்கி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்குறோம், அந்த லைலத்துல் கத்ர் இரவு ஹயாத்தாக்குறோம் என்ற பேரில் நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இத்தகைய பிதுஅத்துகள் நாம் செய்யாமல் கடைசி 10 நாளும் நம்முடைய லைலத்துல் கத்ர் அடைவுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று பிரத்யேகமான இந்த தொழுகையும் கிடையாது, ஒரு பிரத்யேகமான துஆ மட்டும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக, எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று லைலத்துல் கத்ர் இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதுல 25423வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த லைலத்துல் கத்ர் இரவுல பிரத்யேகமான ஒரு துஆவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமாக பொதுவாக நாம் லைலத்துல் கத்ர் இரவுகளில் நின்று வணங்கினால், ஏனைய ரமலான் காலங்களில் நின்று வணங்குவதை போன்று லைலத்துல் கத்ர் இரவுல நாங்கள் நின்று வணங்கினால் அதற்கு நமக்கு நன்மை கிடைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி, யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த அறிவிப்பை வச்சு நாங்கள் லைலத்துல் கத்ரில் பிரத்யேகமாக தனியாக வந்து அதை ஹயாத்தாக்குறோம் என்று சிலர் வாதிடுவார்கள். ஆனால் அந்த செய்தி போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 37வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் காம ரமலான, யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவாரோ, ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையுடனும் நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதத்திலேயே நின்று வணங்கினால் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ் வந்து முன்பாவங்களை மன்னிப்பான்னு இருக்குது. அப்போ லைலத்துல் கத்ருக்கு மட்டும் அது வரல, ரமலான் மாதம் முழுவதும் வந்து இருக்கிறது. லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கலாம். அப்போ லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கலாம் என்றா லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவது, ரமலான் மாதத்திலே நின்று வணங்குவது, இது எப்போ? அந்த 5 நாட்களிலும், ஒரு நாளில் மட்டும் இல்லை, 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 நாட்களும் இதற்குரிய நாட்களா இல்லையா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 வந்தாலே மக்களை வந்து நன்மைக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய விதத்தில் குடும்பத்தாரே ஆர்வம் ஊட்டுவாங்க. புகாரில 2024வது செய்தி வருது, இதா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பழக்கம் என்ன? சத்த மிஸரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற தொடர்பை துண்டித்துக் கொள்வார்கள். வா அஹ்யா லைலஹு, இரவை உயிர்ப்பிப்பார்கள். வா ஐக்கல அஹ்லஹு, குடும்பத்தாரை வணக்கம் செய்வதற்காக எழுப்பி விடுவார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ 10 நாள்லையும் ரசூலா இரவை உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ரை மட்டும் நீங்கள் அடிப்படையாக வச்சு உயிர்ப்பிக்க கூடாது, 10 நாட்களையும் உயிர்ப்பிக்கணும். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவுகளில் 5 இரவுகளையும் தெரிவு செய்து அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்பதுதான் லைலத்துல் கத்ருக்கு நாங்கள் கொடுக்குற கண்ணியமே தவிர, இன்று சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் 27ஆம் இரவு என்று கூட்டு துவாக்களுடனும் பிதுஅத்தான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தஸ்பீ என்று நபிவழிக்கு மாற்றமான தொழுகைகளை தொழுது கொண்டு இருட்டு தௌபா என்ற பேரில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அழுது புலம்பிக் கொண்டு உங்களுடைய தௌபாக்களை பகிரங்கமாக அடுத்தவர்கள் கேட்கும் விதத்தில் பகிரங்கப்படுத்தி கொண்டு செய்யும் இந்த விஷயங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமானவைகளை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லைலத்துல் கத்ரில் இந்த நடைபெறக்கூடிய இந்த பிதுஅத்துகளும் இந்த அனாச்சாரங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.